த்ரிஷா அவர்களையும் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டு வந்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. டைவர்ஷன் போனது கடைசியாக சேர்ந்துருப்பாங்க. அதுக்கு ஒரு சந்தோஷம் வாழ்வாங்க. அப்போ நம்ம எங்கே மூஞ்சி வச்சுக்கிறது? எம்ஜிஆர் மேலே வர குற்றச்சாட்டா, கலைஞர் மேலே வர குற்றச்சாட்டா, இது எல்லா அரசியலும் ஸ்டாலின் இருக்காரு, அவர் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரலையா? எல்லாம் கடந்து எல்லா விஷயம் மேலே தான் வந்திருக்காங்க. நீங்கள் உதயநிதியை பற்றி நீங்கள் 10 வருஷம் முன்னாடி உதவி பேசியிருந்தா 10 வருஷமா வேறு எதுவுமே இல்லை ஒரு நல்லா இருக்கான்னு அர்த்தம் தானே. அதுக்கப்புறம் இப்போ உள்ள பேசுங்க, இப்போ என்ன தப்பு அதுக்கு கரண்ட் மாட்டுவாங்க. சும்மா திருப்பி பால்டே சாப்பிட்டார் எத்தனை சொல்லியிருப்பீங்க. அதுதான் இளைஞ மனசு வச்ச நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படின்னா அது ஆக்ஷன்னா அது வேற விஜய், கட்டுனா வேற விஜய். எவ்வளோ தடங்கள் சார் அவர் பண்ணுறப்போ, எத்தனை இஷ்யூவில் போனாங்க, ஜனநாயகன் படம் லீக் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் ஏதாச்சும் இருக்கா சார்? ஜனநாயகன் லீக்கு பின்னாடி ஏதாச்சும்? இல்லை உங்களுக்கு ஜனநாயகன் அங்கே பிரச்சனைக்கும் போது அங்கே ரிவர்ஸ் கமிட்டிக்கு போயிருக்கணும். ஓகே, அங்கே போயிட்டு இருந்தால் அடுத்த 10 நாள் ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் விஜய் சார் பற்றி ரீசெண்டாக பெரிய குற்றச்சாட்டு என்ன வச்சுருந்தாங்கன்னா, சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் கூட போனோன்னே ஒரு மாதிரி பர்சனல் லைஃபே ஒழுங்காக பார்த்துக்க முடியல, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கூட ஒர்க் பண்ணவரா நீங்கள் எது அப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து எப்படின்னா பர்சனலில் வந்து நம்ம போகக்கூடாது. இன்னொன்று ஒரு டைவர்ஸ் மேட்ரு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு டைவர்ஸ் வந்துட்டாலே அது வந்து ஒரு ஒரு துக்க வீடு மாதிரி தான். அது எந்த அளவுக்கு ஒரு கணவனோ மனைவி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிறது வெளியே தெரியாது. ஏன்னா அதில் போய் நம்ம வந்து கருத்து சொல்கிறது நாகரிகமற்ற செயல். தப்பு யாருமே தெரியாது. கணவன் இருக்கலாம், மனைவி மீது இருக்கலாம், இல்லை கணவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது 2 பேரும் இல்லாமல் வேற யாராவது உள்ள வந்து விளையாண்டுருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு விவகாரத்து அப்படிங்கிறது நீ ஒரு ஆண் தான் தப்பு பண்ணியிருப்பான், பொண்ணு தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஆராய்ச்சியும் போகக்கூடாது. இன்னொன்று அப்படி இருக்க இதில் போய் நம்ம தலையிடவும் கூடாது. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ டைவர்ஷன் போனது கடைசியாக சேர்ந்துருப்பாங்க. அதுக்கு ஒரு சந்தோஷம் வாழ்வாங்க. அப்போ நம்ம எங்கே மூஞ்சி வச்சுக்கிறது? எஸ், கணவன் மனைவிங்கிறது இன்றைக்கி சண்டையாக இருக்கலாம், நாளைக்கு சேரலாம், தவறு யாரும் இருக்கலாம், சூழ்நிலையாக கூட இருக்கலாம். இதனால் அது இன்னொன்று பர்சனல் மேட்ரு. அது அரசியல் தான். அதுக்குள்ளே போகிறது ஃபஸ்ட்டு மிக அநாகரிகமானது விஷயம். அந்த ஒரு பிரச்சனை போனாலே நீ தான் அசிங்கமானவன், அவங்க இல்லை. நீங்கள் அசிங்கம். அரசியல் வேறு, அவங்க பர்சனல் லைஃப் வேறு. நீங்கள் அப்படி பார்த்தா யாருமே இங்கே பர்சனல் லைஃப் உள்ளே போனோம்னா நாரி போகும். நீங்கள் விஜய் போனீங்கன்னா நீங்கள் இருக்க ஒவ்வொரு தலைவர்களையும் உள்ளே போனோம்னா பட்டியல் விட்டா வச்சுங்களேன், கிளாஸ்பேக் போவாங்க. இவர் என்ன பண்ணார், அப்புறம் இவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார் போனால் அப்போ நாரி போகும். இவ்வளோ தான் அரசியல் தலைவர்களான்ட்டு பர்சனலை விட்டுங்க அப்படியே. அதான் த்ரிஷா அவர்களையும் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க சார். ஏன்னா இவர் அரசியலில் இருக்காரு, இவர் சொல்லிட்டு இருந்தாங்க. த்ரிஷாவையும் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், என்ன இருக்கலாம், அவங்களுடைய விஷயம். ஸோ அதை வந்து இடத்துல இப்படி இவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அதுக்கு நீங்கள் பேசினாலும் தான் முட்டு பிழைச்சார். நீங்கள் என்ன யூகத்தில் பேசுறிய தானே பேசுறிய? ஓகே, ஒன்றா வந்துட்டு மேட்ரு முடிஞ்சா ஃப்ரெண்டாக கூப்பிட்டு வந்திருக்கலாம், சகத்தோழியாக கூப்பிட்டு வந்திருக்கலாம். சபைக்கு எதுக்கு நீங்கள் வர வச்சிட்டிய, அவர் வரலை. நீங்கள் ரொம்ப போட்டு இது பண்ணோம்னா இவ்வளோ தானே. உங்கள் வாய் அடைக்க எப்படி அடைக்கிறது? நீ போய் வாய் அடிச்சிட்டிங்களா? அன்றைக்கி சொல்கிறேன், சொல்லக்கூடாது. அன்றைக்கி திசை கூட்டு வரலன்னா இன்னும் வரைக்கும் கற்று கிடைப்பீங்க. இப்போ கத்துறிய அவர் வாய் அடிச்சிட்டாருன்னு அது அவர் இஷ்டம் சார். ஒரு ஆண் நண்பரோ கூட்டு வருவார். ஆனால் இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் வந்ததுக்கப்புறம் சிலதில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டார்ல, மக்களுக்கு நம்பிக்கை உரிய வரும்போது சில விஷயங்களை கண்டதை பேசுவான். சிலதை அதை பேச்சை தூக்கி குப்பையில் போட்டு நம்ம கொஞ்சம் பொறுப்பானாலாம் இருந்துக்கணும். அன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு வந்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது கடந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்குது. கண்டவனுக்கு நிரூபிக்கணும், நாங்கள் அப்படி அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் வேலையை பாருங்கள். ஃபஸ்ட்டு குலைக்கிறோம், குலைச்சிட்டே இருப்பான். எம்ஜிஆர் மேலே வர குற்றச்சாட்டா, கலைஞர் மேலே வர குற்றச்சாட்டா, இது எல்லா அரசியலும் ஸ்டாலின் இருக்கார், அவர் மேலே இந்த மாதிரி
இப்போ குற்றச்சாட்டு வரலையா, எல்லாம் கடந்து எல்லாரும் சிஎம் ஆகி தான் வந்திருக்காங்க. ம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஒரு எல்லாருமே இளமையில் சில தப்புன்னு இருப்பாங்க. அது இன்றைக்கி மன்னிக்கிறப்பன்னு சொல்ல முடியாது. ம். எல்லாரும் அது ரிலேஸ் பண்ணி திருந்துறதுக்கு ஒன்று இருக்குது. குடிகாரனாக இருப்பான், ஒரு சில குடியை விட்டுருப்பான். அப்போ ம். நீங்கள் எப்போ பண்ணதையே சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு எப்படி இருக்காரு முத்தா? இன்னைக்கு சிஎம் பதவியில் உட்கார போகிறார். இன்னைக்கு எப்படி சொல்கிறேன், எல்லாத்தையும் இவர் விஜய் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து முதல்ல வரும்போது இவர் எப்படி அப்படி இப்படின்னு அப்போ அதை பேசக்கூடாது. இப்போ எப்படி இருக்காரு அவ்வளோதான். உதயநிதி வந்திருக்காரா, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கணும் தவிர இதுக்கப்புறம் எப்படி இருந்தது சும்மா அது பழைய கதையே பேசி, அதுவும் நான் அதையும் நான் கண்டிக்கிறேன். சும்மா நடித்தார், நடிகராக இருக்கும்போது சிலது ஒரு பண்ண சொல்கிறாங்க. அதையே சொல்லிக்கிறதுக்கு அரசியல் இல்லை சார். நீங்கள் உதயநிதியை பற்றி நீங்கள் 10 வருஷம் கூட உதவி பேசியிருந்தா 10 வருஷமாக வேறு எதுவுமே இல்லை போல இருக்கவர்கிட்ட. நல்லா இருக்கான்னு அர்த்தம் தானே. அதுக்கப்புறம் இப்போ உள்ள பேசுங்க, இப்போ என்ன தப்பு பண்ணுறாரா, அதுக்கு கரண்ட் மாட்டுக்குவாங்க. சும்மா திருப்பி பால்டே சாப்பிட்டார் எத்தனை சொல்லியிருப்பீங்க. விஜய் வந்துட்டாரா, சிஎம் ஆகிட்டாரா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நல்லா பண்ணால் நல்லது, சரி பண்ணலையா ஏன் பண்ணுறீ, இதெல்லாம் போகணும். திருப்பி நீங்கள் அங்கே சங்கீதா, திரிஷா, அப்புறம் ஃபர்ஸ்ட் கூட பண்ணார்ல ஒரு பொண்ணு வந்துச்சு, அதே சொல்லி இன்னும் சொல்லுவாங்க சங்கவி. அது 30 வருஷம் ஆகி போச்சு. அவங்க எப்படி இருக்கான்னு தெரியாது. இப்போ போய் சங்கவின்னா அப்போ வேற ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் சீப்பான விமர்சனம் சார். நான் பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் அரசியல்வாதிகளை வச்சு இதை வச்சுட்டுலாம் இப்போ ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், சேர்த்து இறந்து போயிட்டாங்க கலைஞர். அவங்க வாழ்ந்து முடிச்சு எல்லாம் முடிச்சு போயிடும். இப்போ போயிட்டு அதை பேசி என்ன பிரயோஜனம்? புரியுது. யாரை காப்பாற்ற புரிய தாயலம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு உடம்பு இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் அநாகரிகமான பேச்சு. இது விட்டுலாம். இப்போ எவ்வளோ தடங்கள் சார் அவர் பண்ணுறப்போ, எத்தனை இஷ்யூவில் போனாங்க, ஜனநாயகன் படம் லீக் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் ஏதாச்சும் இருக்கா சார்? ஜனநாயகன் லீக்கு பின்னாடி ஏதாச்சும்? இல்லை உங்களுக்கு ஜனநாயகனுக்கு பின்னாடி இல்லை. ஏன்னா அது சென்சார் பிரச்சனை. அது உங்கள் அணுமுறையும் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. அங்கே பிரச்சனைக்கும் போது அங்கே ரிவர்ஸ் கமிட்டிக்கு போயிருக்கணும். ஓகே. அங்கே போயிட்டு இருந்தால் அடுத்த 10 நாளில் ரிலீஸ் ஆகிருக்கும். அப்படித்தான் அவங்க பண்ணாங்க. பராசக்தி சில இது இருந்துச்சு. அவங்க ரிவர்ஸ் கமிட்டி போய் டக்குன்னு அவள் என்ன கட்டு சொல்கிறாங்களோ அதை முன்ன பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க அங்கே போகாமல் சென்சார் போர்டு மேலே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே. கோர்ட்டுக்கு போகும்போது அது அப்புறம் அது சட்ட சிக்கலாயிரும். சென்சார் கூட எப்படி டேட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படிங்கும்போது அப்புறம் சென்சார் போர்டுக்கும் உங்களுக்கு ஈவோ ஆயிடுச்சு. நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு குற்றம் அடிச்சிட மாதிரில. இப்போ உங்களை கோர்ட்டுக்கு நம்ம இப்போ பேசிக்கிட்டு வச்சுக்கல பேச்சுவார்த்தை அப்போ வேற மாதிரி இருக்கும். கோர்ட்டுக்கு நிறுத்திட்டுனா உங்களுக்கு கோவம் தரும். நீங்கள் கோர்ட்டுக்கு நிறுத்திட்டியா, எல்லாருக்கும் ஒரு ஈகோ வரும். அது ஒரு துண்டிச்சு அப்புறம் லீக் ஆயிடுச்சு. அது அந்த லீக்கு பின்னாடி லீக்கு பின்னாடி அது விபத்து தான். அது ஓகே. அது வந்து ஒரு சிறுவலத்தனமாக இந்த உதவி அசிஸ்டண்ட் எடிட்டிங் அசிஸ்டண்ட் வந்து வேலைத்தனம் பண்ண விஷயம். எப்போ சார் ரிலீஸ் ஜனநாயகம்? ஏதாச்சும் ஜனநாயகம் எப்போ வேணாலும் அது மாஸ் ஹிட்டு வசூல் வந்துடும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்துடும். இந்த பிரச்சனை இருக்குல்ல, முதல்ல ஒரு சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் பெரிய கலெக்ஷன் வரும். ஸோ பொலிட்டீஷியன் விஜய் சாரை வந்து இப்போ எப்படி சார் பேசுகிறார் அவங்ககிட்ட? லைக் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் அப்பைக்கும் இப்போக்கும் அவர்கிட்ட நீங்கள் பார்க்குற வித்தியாசங்கள் எப்படி சார் இருக்குது? இல்லை இப்போ கொஞ்சம் அப்போவே ரொம்ப அமைதியாக நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஷார்ட்டுக்கு முன்னாடி அவர் பாட்டுக்கு அமைதியாக இருப்பார். அந்த சீனுக்கும் அவர் தான் பண்ணாரான்ற மாதிரி ஒரு ஷாக் இருக்கும். நம்ம வந்து சில டைலாக் சொல்லிக் கொடுப்போம்ல, அப்படி கேட்டே இருப்பார். உங்களுடைய படங்களில் டைலாக் மாசா அப்படியே பேக் டு அப்படியே ஒரு கோர்வையாக இருக்கும். அதெல்லாம் கேட்குறப்போ அவர் அந்த ப்ராசஸ் அவர் எப்படி சார் இருப்பாரு? இவங்க சொல்லுவாங்களா, இந்த டைலாக்லாம் பேசுவாங்களா அப்படின்னு இருக்க மாதிரி கேட்டுருப்பாராம். ஆனால் அந்த ஸ்பாட் பண்ணிட்டாருன்னா என்னப்பா எப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்ஷன்னா வேற ஒரு அவதாரம் வந்துடும். அது எப்படி தான் உள்வாங்குவார்னு தெரியாது நம்மளுக்கு. நம்மளுக்கு சில டவுட் வரும். நம்மளுக்கு டைலாக் சொல்லியிருப்போம் ஃபுல்லாக ஓகே டைப் பண்ணலாம்ன்றாரு. என்னடா சொன்ன ஃபுல்லாக மைண்டில் வாங்கிட்டாரா, இப்போ எப்படி பேச போகிறாரு, மானிட்டர் அதெல்லாம் எதுவும் பார்க்க முடியாது. ஆமாம் ஓகேன்றாரு. ஓகே நம்ம சரி சார் ஒரு மானிட்டர் பார்க்கணும்னு சொன்னால் கூட இதாயிருமட்டு அவர் ஓகேங்கிறாரு. நம்ம ஒரு மானிட்டர் சரி நம்ம அரை மனசுலேயே ஓகே ஷார்ட் கேமரா ஆக்ஷன் தான். நம்ம நினச்சதை விட பல மடங்கு சரியாக வரும். அந்த மாதிரி ஏதாவது டைலாக் உங்களுக்கு? அது ஆமாம். நீ ஆளை விட்டுத்தான் அறுவடை தூக்குவேன், நான் மாங்காய் விட்டுருக்கேன், மரத்தை விட்டுருக்கேன், தேங்காய் விட்டுருக்கேன், தென்னை விட்டுருக்கேன், விறகு விட்டுருக்கேன், வெங்காயம் விட்டுருக்கேன், ஆடு விட்டுருக்கேன், கோழி விட்டுருக்கேன், அறுவடை கூட கையிடாது. ஏன்னா ஒரு வாட்டி சொன்னே அப்படி சார் உனக்கு அருவா தூக்கத்தான் தெரியும், எனக்கு அருவா செய்யவே தெரியும். அந்த டைலாக்லாம் நம்ம அது பவர் வந்துருச்சோம். அவர் நம்ம வந்து
கேட்டார் எப்படி பண்ண போகிறாருன்னு ஒரு டவுட் இருக்கும்ல. அவர் பேசும்போது நமக்கே சூப்பர் நம்ம நிறைய டைலாக் அந்த டைலாக்லாம் இருக்க மலையில் நினச்சி பேசுவார்ல. ஒரு கமிஷனர் 10 அசிஸ்டன்ட் கமிஷனர், இத்தனை சப் இன்ஸ்பெக்டர், 50 இன்ஸ்பெக்டர், இந்த லிஸ்ட்டு அதெல்லாம் வந்து மழை வேற ரெயின் எஃபெக்ட் எடுக்கிறோம். அதெல்லாம் மிரண்டோம். அந்த கொட்டை அப்படி தூக்கி போட்டு பேசுவார். அது ஆக்ஷன்னா அது வேற விஜய், கட்டுனா வேற விஜய். அண்ட் சோஷியல் மீடியா பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு தெரியல சார். இப்போது நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அன்றே கணித்தார் பேரரசுன்ற மாதிரி வந்து நீங்கள் திருப்பாச்சியில் போட்ட ஒரு பாடல் வந்து அப்பவே சொல்லியிருந்தீங்க, ஏழைங்க பாலைங்க மனசு வச்சா சிஎம் ஆகலான்ட்டு. அது வந்து விஜய் சாரோட வீட்லேயும் அந்த பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி சார் நீங்கள் தான் லிரிக்ஸ் எழுதிங்க அதுக்கு? ஆமாம். அப்பவே நினச்சிட்டிங்களா? அது நினைக்கல, சுச்சுவேஷன் எழுதுனதான். அந்த சுச்சுவேஷன் அது வந்து அரசியல் களம். அதில் வந்து திரைப்பட நடிகை வந்து ஓட்டு கேட்கும், இவர் போட்டு சாங். அதில் வந்து நம்ம 2 விஷயம். ஒன்று வந்து விஜய் சாருக்கு வந்து சிட்டிலேருந்து கீழே கிராமத்து வரைக்கும் அவருக்கு ரசிகர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு கேட்கும், ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா அப்படின்னா கிராமத்தான் நினச்சிட்டு கேட்கும். நீ ஆண்டிப்பட்டி அரசப்பட்டி அந்த அவரு பரிசுவார். பட்டி தொட்டி உங்கள் சிட்டி மொத்த ஊர் நம்ம ஊர் தான். எனக்கு எல்லா இடத்துலையும் ரசிகர் இருக்காங்க, ஆல் ஏரியா நம்ம ஏரியாங்கிற மாதிரி தான் அந்த மீனிங் அதில் சொன்னது. அதுக்கப்புறம் ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்ட யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அது ரீல எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் விஜயகாந்த் வரைக்குமே அவங்க கட்சியாக இருந்து அவங்க என்ன ஜாதி எந்த மாதிரி பார்க்கணும். எம்ஜிஆர் புரட்சி தலைவர், ஜெயலலிதா புரட்சி தலைவர், விஜயகாந்த் புரட்சி கலைஞர் கேப்டன், இவ்வளோதான். எங்களுக்கு அவங்களா தான் பார்ப்பாங்க தவிர இந்த ஜாதி மொழி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதை சொல்லணுங்கிறதுக்கு தான் நம்ம சினிமாக்காரன் நம்ம அவங்க இது ஒரு ப்ளஸ்ஸில் இதை சொல்கிறது தான். ஸ்டாருக்கு நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி அது மாதிரி இன்றைக்கி விஜய் சார் ஜோசப் விஜய் சொன்னாலும் யாரை கிருஷ்ணா பார்ப்பாங்களா? விஜய் தளபதி அவ்வளோபதி. ஜாதியும் யாராய மாட்டான். இவர் கிறிஸ்துவாக இருந்தானே, முஸ்லீமாக இருந்தானே, இந்துவாக இருந்தானே, நம்மளுக்கு பிடிச்ச விஜய். அது வந்து எங்கே நடக்குது? நடிகன்கிட்ட மட்டும் நடக்கும். இதுவே வேற ஆள் ஒருத்தர் இருந்து ஜோசப் பீட்டர் அப்படின்னா கிருஷ்ணா பார்த்துருவான். எஸ். ஒருத்தன் வந்து முகமது அலி, முகமது ஜின்னாம்னா முஸ்லீம் பார்த்துருவான். இங்கே நீங்கள் முகமது விஜய்னு வந்திருந்தா கூட இவர் முஸ்லீம் பார்க்க மாட்டான். தளபதி விஜய் தான். அதுதான் சினிமாக்காரங்களுக்கு ஸ்பெஷல். இதெல்லாம் பாட்டில் சொன்னோம். அது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி போச்சு. அவ்வளோ முக்கியமான அறிவு விட்டீங்களே. அது எப்படின்னா எம்ஜிஆரையும் சரி ஜெயலலிதாவும் சரி அவங்க ஆட்சிக்கு வந்த காரணம் சிட்டி மக்கள் இல்லை, ஏழைங்க தான். அடித்தள மக்கள் தான் எம்ஜிஆர் சிஎமாக்குனது, அடித்தள மக்கள் தான் ஜெயலலிதா சிஎமாக்குனது. அதுதான் ஏழைங்க பாலைங்க மனசு வச்ச நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். அப்படின்னா இந்த நடிகளோ நீங்கள் சிஎம் ஆகும்னா நாங்கள் மனசு வைக்கணும், நினைக்கணும். அதான் ஏழைங்க வேலைங்க நினச்சிவிட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் ஆகுறது அதை நினச்சி பண்ண தான். எவனுமே நடிகருக்கு வந்து மேல்மட்டத்தில் ஓட்டு பிஸ்னஸ் பண்ணுறவன், ஒரு டாக்டர் இருக்கான், வக்கீலாக இருக்கான், ஓட்டு போட மாட்டான். எம்ஜிஆர் சில ஓட்டு போட்டவன் பூரா சரி டாக்டர் வக்கீல் அவன் போடல. ஆட்டோக்காரன், ரிச்சாக்காரன், மீனவன், இவங்க தான் விவசாயி, இவங்க தான் உங்களை சிஎம் ஆக்குனது. அந்த கண்டென்ட்டில் தான் ஏழைங்க பாலைங்க நினச்சி புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் போகிறாரு எல்லாம் பண்ணது. அது இன்னைக்கு சிங்க் ஆயிடுச்சு சார். அன்றே கணித்தார் பேரரசுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு விஜய் ஜெயிச்சது காரணம் யாருன்னு பாருங்கள், பூரா லேடிஸ், கீழே இளைய தலைமுறை, இவங்க தான். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஃபைனலாக வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இல்லை நீங்கள் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னா என்ன கேட்பீங்க? சிஎம் ஆனதுக்கப்புறம் மக்கள் ஒருத்தனை கேட்குறதான் நல்ல மாற்றம், அவ்வளோதான். ஏமாற்றம் இருக்கக்கூடாது, நல்ல மாற்றம் இருக்கணும், அவ்வளோதான். உங்கள் பாணியிலே சொல்லிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசினது. தேங்க்யூ ஸோ மச் சார்.